பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை இன்றைக்கு தேவன் பெரிய நம்பிக்கையை கொடுத்து தம்முடைய தயவுகளை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் வரும்பொழுது நம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை அவர் பலப்படுத்துகிறார். சரி, இன்றைக்கு என்ன வசனத்தை வைத்திருக்கிறார்? யாத்திராகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அவர்களை மீட்டு கொண்டு வரும்படிக்காக மோசேயை தேவன் அனுப்புவதற்கு முன்பாக எரிகின்ற முச்செடியில தோன்றி அவனோடு பேசி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அந்த சத்தம் அவருடைய சந்நிதியில் வந்து எட்டினது என்கிறதாக அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், மோசேனிடத்தில் தேவன் தம்மை ஒரு அக்கறையுள்ள தகப்பனாக வெளிப்படுத்துகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகி விடுகிறது. அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் அவருடைய பெருமூச்சை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவர்களை நினைத்தருளினார். என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் என்பதாக கர்த்தர் அங்கே மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அன்பான ஒரு தகப்பன். பாருங்க, எங்கேயோ தூரமாக இருந்து கொண்டு நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படிங்கிறது மாத்திரம் அல்லாம தம்முடைய பிள்ளைகள் அவர் கடந்து போகக்கூடிய அந்த உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். அவர்கள் படுகிற வேதனையை அது நான் கண்டேன், நான் பார்த்தேன், நான் அவர்களை நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி மோசேயிடத்தில் சொல்லுகிறார். ஆகையினால தான் அந்த எரிகின்ற முட்செடியில தேவன் தரிசனம் கொடுத்து தன்னுடைய பெரிய தயவை அவர்களுக்கு காண்பித்து அவர்களை அங்கு எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடக்கூடிய நலமும் விசாலமுமான அந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்குவதற்காகத்தான் எரிகின்ற முட்செடியில எழுந்தருளி மோசேயோடு பேசி கொண்டிருக்கிறார். தம்முடைய ஜனத்திற்கு பெரிய தயவை பாராட்டும்படிக்காக தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்க கடந்து போகக்கூடிய சூழ்நிலையில நம்ம நினைப்போம், நான் பல தடவை ஜெபித்து பார்த்தேன், சூழ்நிலை இன்னும் மாற்றம் இல்லை. கர்த்தருடைய சூழ்நிலை பார்க்கிறாரா? நான் நடந்து போகிற பாதையை அவர் அறிஞ்சிருக்கிறாரா? அக்கினில வெந்து கொண்டிருக்கிறது போல நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, கர்த்தருக்கு என்னுடைய காரியங்கள் எல்லாம் தெரியுமா அப்படிங்கிறது போல நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் எரிந்து கொண்டிருக்கிற அதே அக்கினியில கர்த்தர் உங்களோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். ஆகையினாலதான் அந்த அக்கினியின் மத்தியில நீங்கள் வேகாமல் இருக்கிறீர்கள். அந்த முச்செடி எரிந்து சாம்பலாக போகாமல் இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டது மாத்திரம் கிடையாது, நீங்கள் படுகிற அந்த உபத்திரவத்தை அவர் கண்டு இருக்கிறார். நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த வேதனையை அவர் அறிவார். நீங்கள் கடந்து போகிற அந்த முள் நிறைந்த அந்த பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை நினைவு கூறுகிறார். தேவனோடு ஏற்பட்ட இந்த மாபெரும் சந்திப்பை நினைவு கூர்ந்து மோசே பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உபாகமம் புஸ்தகம் 33:16 முட்செடியில எழுந்தருளினவருடைய தயவு யோசேப்பின் சிரசின் மேல இறங்குவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு முட்செடியில எழுந்தருளினவருடைய தயவு உங்கள் மேல இறங்கி வருகிறது. நீங்கள் ஒடுக்கப்படுகிற ஒடுக்கத்தை அவர் கண்டார். உங்களுடைய கண்ணீரை அவர் பார்த்திருக்கிறார். நீங்க தள்ளப்பட்டிருக்கிறத, நீங்க வெறுக்கப்பட்டிருக்கிறத, ஒதுக்கப்பட்டிருக்கிறத, மன மடிவாகி இருக்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். முச்செடியில எழுந்தருளின தேவனுடைய தயவு இன்றைக்கு உங்கள் மேல இறங்கி வருகிறது. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, கர்த்தர் என்னை காண்கிறாரா? நான் நடந்து போகிற இந்த பாதையில் இருக்கிற வேதனையை அவர் அறிந்திருக்கிறாரா? நான் ஒடுக்கப்படுகிறேனே, நெருக்கப்படுகிறேனே, என்னுடைய வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறாரா என்று சொல்லி கேள்வியோடு இருந்த உம்முடைய பிள்ளைகளை நோக்கி இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீர் அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு முட்செடியில எழுந்தருளின தேவனுடைய தயவு அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்பட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடக்கூடிய நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்த எங்கள் தேவன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சிரசின் மேலேயும்
அந்த தயவு இறங்கி வருவதாக. முச்சடியில் எழுந்தருளின தேவனுடைய தயவு ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நிரப்புவதாக. நலமும் விசாலமுமான ஆசீர்வாத எல்லைகளுக்குள்ளாக கொண்டு வந்து சேர்ப்பீராக. பாலும் தேனும் ஓடக்கூடிய ஆசீர்வாதங்கள் இவருடைய வாழ்க்கையில் இறங்கி வருவதாக. இவர்கள் மேலேயும் இவருடைய சந்ததியின் சிரசின் மேலேயும் அந்த தயவு இறங்கி வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.